இது வந்து 2 பேர் வந்து பக்கத்தால ஸ்டோல போட்டு உட்காந்து ஓட்டிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக் கூட டபுள் டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும். அதுல பாத்தீங்கன்னா 1500 to 2000 பிளேட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 2500 to 3000 பிளேட் வரைக்கும் பண்ணலாம். நம்ம எடுக்கிற ஸ்பீடை பொறுத்த இதுல வேற ஒன்றும் இல்லை, வந்து பிளேட் ரெடி வந்துட்டே இருக்கு. நம்ம அந்த வித்தின் செகண்ட் இது நம்ம இப்ப பேசிட்டதுனால நான் விட்டுட்டேன். நம்ம ரெடியா அது வந்து கையில எடுத்து ரெடியா வச்சிருக்கணும். அடுத்த பிளேட்டுக்கு நம்ம வந்து ரெடியா வச்சிருந்தா போன டக்கு டக்குன்னு வைக்கிற அந்த மாதிரி வந்து இப்போ ரெடியா வச்சுட்டு இருந்தோம்னா இதுல வந்து உங்களுக்கு சென்சிங் நான் என்னங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுதான் ஃபங்க்ஷனிங். இப்போ ஃபங்க்ஷனிங் பத்தி எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அடுத்தபடினா இந்த டைமரோட டீடைல்ஸ். டைமர் பாத்தீங்கன்னா ஹெச்ங்கிற வந்து ஹோல்டிங் டைம், அப்புன்னா மேல போய் நிக்கிற டைம். டிஎன் டவுன் கீழே வர்ற டைம். இப்போ கீழே போய் டிஎன் வந்து ஹெச், டிஎனுக்கு அப்புறம் ஹெச் வந்தா ஹோல்டிங், கீழே போய் எவ்வளவு நேரம் நிக்குது. அப் பொசிஷன் மேல போறது, அப்புல ஹெச் வந்தானா ஹோல்டிங், மேல போய் எவ்வளவு நேரம் நிக்குதுங்கிறது. அதை வந்து நம்ம இது செலக்டரை பிரஸ் பண்ணா இந்த 2 ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா அது செட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்துரு. அதுக்கப்புறம் இது 2ஐயும் வந்து நம்மளுக்கு எது அதிகம் பண்ணோம்னா இதையும் பிரஸ் பண்ணணும், கம்மி பண்ணோம்னா இதையும் பிரஸ் பண்ணிக்கணும். இது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணி நம்ம இதனோட டைமிங் செட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். எதுக்காக நம்ம 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம்னா, ஒரு நிமிஷம் மெட்டீரியல் தான் வச்சிருக்கோம். 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம்னா இதுலயே வந்து நம்ம பார்க்க மட்டும் ஓட்டிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல்டிங் டைம் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் பண்றோம். 3 செகண்ட் வித்தின் செகண்ட் 3 செகண்ட் தான் மேல அப் அண்ட் ஆகுது, கீழே வந்து 3 செகண்ட் தான் ஹோல்டிங் ஆகுது. எதுக்காகனா ப்ரொடக்ஷன் ரைஸ் பண்றதுக்காகவும், சப்போஸ் நம்மளுக்கு பிளேட் ஃபார்மிங் கரெக்டா வரலைன்னா ஹீட்டரோட ஸ்பீட் அதிகம் பண்ணிக்கலாம். ஹீட்டரோட ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். பாக்கு மட்டை ஓடுறதுக்காக தான் நம்ம 5 நிமிஷம் வச்சிருக்கிறோம். பாக்கு மட்டை வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 1 நிமிஷத்து வரைக்கும் நிக்கணும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிளேட்ல மட்டும் 1 நிமிஷம் நிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1.5 நிமிஷத்துக்கு 2 பிளேட் வரும் பாக்கு மட்டை பொறுத்தளவுக்கு. அந்த ஹோல்டிங் டைம் சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்து இதுல இந்த 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம டைமிங் கொடுத்துருக்குறோம். இது வந்து பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட்டு, பனானா லீஃப், மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வந்து செப்பல் கட்டிங் புதுசா போட்டுக்கிறப்போ செப்பல் கட்டிங் இருக்குது இல்லைங்களா, அந்த செப்பல் கட்டிங்கான டை மட்டும் வாங்கி நம்ம இதே இதுல வந்து கீழே சீட்டை போட்டு பிளாஸ்டிக் செப்பல்ல இதுல கட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க 5ல இருந்து 10 டன் ஹெவியா கொடுத்துருக்கோம். 5ல இருந்து 10 டன் வரைக்கும் நீங்க இதில் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷரை பொறுத்தளவுக்கு இந்த 50 பார்க்குள்ளேயே நம்மளுக்கு பேப்பர் பிளேட்டுக்கு போதுமானது. இதே பாக்கு மட்டைக்கு கொடுக்குற போதும் இந்த 50 பார் சரியா இருக்கு. உங்களுக்கு அடுத்தது வந்து சீட் கட்டிங்கு, அதை ரவுண்ட் சீட் கட் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ரெகுலேட்டரிங் கொடுத்துருப்போம். அந்த ரெகுலேட்டரை ப்ரெஸ் பண்ணா இந்த மீட்டரோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும். எதுக்காக ப்ரெஷர் அதிகம் பண்றோம்னா ஹோல்டிங் டைம்ல அவ்வளவு கொடுத்தா தான் கரெக்டா இருக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓவர்லோட் அந்த டையோடையே கட்டிங் பண்ற போது கட்டிங் சீட்டு வந்து திக்னஸ் ஜாஸ்தியா